லட்சம் ரூபா பிணை, அப்புறம் அமலாக்கத்துறையில வந்து வாரம் ஒரு முறை கையெழுத்து அப்படின்ற மாதிரியான வேற ஏதாவது கண்டிஷன் இருக்கா? வேற கண்டிஷன்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் தான். இன்னும் மற்ற ஆனா அந்த நிபந்தனை ஜாமீன் மீடியாக்கள் வாயிலாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுட்டேன். உடனடியா நீங்க வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கறதால முழுசா வந்து அந்த என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க, எந்த மாதிரி வந்து அவருக்கான அந்த பிணை வந்து கொடுத்திருக்காங்க, என்ன கண்டிஷன் அப்படிங்கறது முழுமை எனக்கு தெரியாது. ஆனாலும் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வழக்கினுடைய சாராம்சம் என்ன? அவர் அமைச்சராக இப்ப இருக்கிற கட்சியில் இல்ல, இதுக்கு முன்னால இருந்த அரசாங்கத்துல, அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்த போது பணம் வாங்கி கொண்டு வேலை அளித்தார் அப்படிங்கறதான் குற்றச்சாட்டு. இது ஏதோ 5 நபர் 10 நபர் அப்படிங்கறது இல்ல, ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதனாலதான் அரசாங்கத்து தரப்புல அவர் ஒரு முக்கியமான நபர், அதாவது அரசு அதிகாரத்தில் தன்னோட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபரா இருக்கிறதால சாட்சிகள் பயப்படுவாங்க, அவருக்கு நேரா வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதாலதான் இத்தனை நாள் வந்து அவர் உள்ள இருந்தாரு, ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க. இப்ப உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்திருக்கு. ஆனாலும் கூட நாங்க இதை எப்படி பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏனென்றால் நிறைய நேரத்துல வந்து விட்னஸை வந்து அவங்க ஹோல்டு பண்றது, மிரட்டுறது அப்படிங்கறதும் நடந்துட்டு தான் இருக்கு. அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் வந்து அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு வந்து எனக்கும் அலோவ் பண்ணது இல்ல. இது அவங்களோட ஹிஸ்டரி. அதனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல், அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்திருக்கவங்க மேல குற்றச்சாட்டு கொடுத்திருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேற விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களோட எண்ணம். இப்போது இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே, திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கு, அவர் எப்படியெல்லாம் இருக்காரு அப்படிங்கறத வேற யாரும் சொல்லல, அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அது இன்னைக்கு அவர் கட்சி மாறினால முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்திருக்கலாம். ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த அரசு செயல்பட வேண்டும் அப்படிங்கறது எங்களோட கோரிக்கை. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் பிஜேபி அரசு தான் வந்து அவரை அந்த வழக்குல மாற்றி விட்டுச்சுன்ற பொதுவான ஒரு பார்வை சமூக வலைதளங்கள பேசப்பட்டுச்சு, விமர்சனம் உள்ளப்பட்டுச்சு. இப்ப தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுறதெல்லாம் ஒரு பேச அடிப்படை. இதே உங்களுக்கு இருக்கு ஒரு ஏஜென்சி, என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யாரு எந்த நேரத்துல குற்றச்சாட்டு வருதோ, எந்த நேரத்துல கைது பண்ணுங்கிறது எல்லாமே அது முழுமையான விசாரணை அமைப்புக்குள்ள இருக்கிறது. ஒரு விஷயம் நடக்கும்போது பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான கற்பனைகளையோ கதைகளையோ அல்லது ஏதாவது அவங்க மனசுல நினைக்கிறத அவங்கவங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். அதுக்கு நாங்க பொறுப்பாக்க முடியாது. இரண்டாவது, மத்திய அரசை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளாக எந்த ஒரு அமைச்சர் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாங்கத்தை மோடி அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது திமுக அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் விசாரணை நீதிமன்றத்தில் இருக்குங்கிறதும் மக்கள் முன்பாக நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்த விரும்புகிறோம். மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காதுன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குது. இந்த தகவல் ஏற்கனவே தெரிஞ்சு இவருடைய ஜாமீனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாற்றத்துக்காக எனக்கு ஏதோ நீங்க எல்லாம் சேர்த்து சொல்றீங்க, எனக்கு அவ்வளவெல்லாம் அது வந்து என்னன்னு பண்ண தெரியல. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாரோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துறோம் நாங்க. அவருக்கு முதல்வர் வந்து பிரதமர் சந்திக்க போறாரு, இன்னைக்கு டெல்லி கிளம்பி போறாரு. இந்த டெல்லி பயணத்தை ஒட்டிய இந்த நிகழ்வுகள் அடுத்தடுத்து நகர்வு இல்ல, ஏற்கனவே வந்து பிஜேபியும் திமுகவும் நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருந்துட்டு இருக்கு. இப்ப இதெல்லாமே சேர்ந்து வரும்போது இந்த மாதிரி கற்பனைகளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? எங்கேயோ ஒவ்வொரு விஷயம் தனித்தனியா நடக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா முடிச்சு போட்டு அதுல என்னோட கருத்து கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். தமிழ்நாட்டில் அதிகமான குண்டாசெல்லாம் போடுறேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு நேத்தே நான் வந்து சொல்ல, ஒரு சமூக ஊடகத்துல ஒரு சிறு கருத்துக்கள் போடுறதுக்கு கூட இந்த அரசு எடுக்கின்ற அதீத நடவடிக்கைகள். அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கே அவங்க மேல நம்பிக்கை இல்ல. ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுற திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசு, சவுக்கு சங்கர் ஒரு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசுக்கு எவ்வளவு ஆதரவா இருந்தாரு, அவர் என்னென்னவெல்லாம் எழுதியிருக்காரு. இன்னைக்கு அவர் வந்து இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவரை தூக்கி கூண்டாசல, அதுவும் எப்படி
ஒரு கூண்டாஸ் முடிஞ்சு வெளியில வரும்போது திருப்பி இன்னொரு கூண்டாஸ். எந்த அளவுக்கு இந்த அரசு சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணுது, எப்படியெல்லாம் அந்த கருத்து சுதந்திரத்தோட குரல் வலையை நெருக்குகிறது அப்படிங்கறத நாங்களும் எங்க கட்சியோட நிர்வாகிகளோட அரசுல பாத்துட்டு இருக்கோம். அந்த 4 நிபந்தனைகள முக்கியமான ஒரு நிபந்தனை வந்து இவர் வெளியே வந்துட்டாருன்னா சாட்சியங்களை வந்து கலைக்க கூடாது, அதிகாரத்தை பயன்படுத்த கூடாதுங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை வச்சிருக்காங்க. இது அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதனாலதான் நான் முன்னாடி சொன்னேன், இவர் வந்து அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவை பெற்ற ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டரா இருந்தவர். ரெண்டாவது, இவர் உள்ளேயே இருந்தா கூட குறிப்பா கோயம்புத்தூர் மாநகராட்சியில யார் மேயர் ஆகணும், யார் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் முடிவு பண்றாருங்கிறது நீங்கெல்லாம் மீடியாக்கள் சொல்ற செய்திகளை தான் நாங்க பாத்திருக்கோம். திரும்பவும் அதே மாதிரி ஒரு முக்கியத்துவமோ அல்லது அவருடைய அந்த செல்வாக்கு அப்படின்னு இருந்தா நிச்சயமாக அது சாட்சிகளை பாதிக்கும். மாநிலத்தினுடைய முதல்வர் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழக மக்களுக்கு இந்த அரசு ஊழலுடன் நாங்கள் எப்படி சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்னு அவர் பேசிட்டு இருக்காரோ அதை செயலில் காட்ட வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு. இதெல்லாம் எப்படிங்க எனக்கு தெரியும்? வாதம் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து சரியான முறையில இல்லாததான் ஜாமீன் கிடைக்கும். இது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு வழக்கு வந்து வெற்றி தோல்வியும் போது ஒவ்வொருத்தருமே வழக்கறிஞர்களோட விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அந்த வழக்குக்கான பல்வேறு விதமான உதவிகளும் வந்து நம்மளுக்கு வெளியில இருந்து வேணும். ஏனென்றால் நிறைய நேரத்துல பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் போது நாங்க பார்த்திருக்கோம். என்ன ஒரு சப்போர்ட் பண்ணாலும் சாட்சிகள் வந்து சரியா வரமாட்டாங்க. இதுல சாட்சிகள் பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது எல்லாம் தாண்டி நீதித்துறை தன்னுடைய நீதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கறது எங்களோட எதிர்பார்ப்பு. நிச்சயமாக அது நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அமலாக்கத்துறை சார்பில் வந்து ஒரு நீண்ட விவாதம்லாம் வச்சிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தில். அந்த நீண்ட விவாதங்கள்லாம் வச்ச பின்னரும் எப்பவுமே ஒரு சட்டத்துல வந்து ஒரு ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும், பெயிலுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும். இவர் வந்து ஒரு நீண்ட நாள் இருந்த ஒரு காரணத்தாலையும் அதே மாதிரி கடுமையான நிபந்தனைகள் காரணத்தாலையும் அது கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க.